ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். மாவு பிசையாமல் பரத்தாமல் நம்ம 10 நிமிஷத்தில் ஈஸியான சப்பாத்தி நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். எந்த கப்புக்கும் நம்ம மாவு எடுக்கிறோமோ அந்த கப்புக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். மைதா மாவு வந்து ஒரு பவுலுக்கு போட்டுடலாம். அதே கப்புக்கு 1 கப்பு தண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஊற்றி போட்டு ஒரு கரண்டி ஏதாவது விஸ்கு வச்சு இந்த மாதிரி இலக்கி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டையெல்லாம் இல்லாமல் அப்படியே எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா தண்ணியும் அதிலே ஊற்றிடணும். 1 கப்பு தண்ணி ஃபுல்லாமே இதில் ஊற்றிடணும். ஃபுல்லாக ஊற்றி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டை இல்லாமல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். நல்லா அந்த 1 கப்பு தண்ணி தான் ஊற்றணும். அதுக்கு மேலே ஜாஸ்தி தண்ணி ஊற்றக்கூடாது. எல்லாத்துக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டையானும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் எடுத்தாச்சு. இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட்டியாக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி பண்ணக்கூடாது. 1 கப்பு தண்ணி தான் ஊற்றணும். அந்த 1 கப்பு தண்ணியிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். இப்போ இது கூடயே வந்து 1 ஸ்பூனு சர்க்கரை போடுறேன். நான் உப்பு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். பால் பவுட்ரு 1 ஸ்பூனு ஒரு பால் பவுட்ரு போடுறேன். ஒரு ஸ்பூனு எண்ணெய். இது எல்லாத்தையுமே ஊற்றி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிஞ்சிட்டு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் மாவு நல்லா ஊறிடுச்சு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட்டியில் நல்லா ஊறியாச்சு பாருங்கள். இனி வந்து சப்பாத்தி சுட்டு எடுக்கலாம். நமக்கு அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். கலக்கி வச்ச மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இந்த மாதிரி கரண்டியில் அப்படியே பரத்தி விட்டுறணும். சப்பாத்தி மாதிரி அப்படியே பரத்தி விட்டுட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி பரத்தி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நின்றுக்கணும். அப்படியே அதில் வந்து எல்லாமே காஞ்சிரும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டால் போதும். மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து திருப்பி போடலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி எடுத்து இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். பாருங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இந்த மாதிரி வருங்க, அருமையான சப்பாத்தி வருங்க, ரெடி ஆயிடுச்சு வருங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே சுட்டு எடுக்கலாம். இப்போ எல்லா சப்பாத்தியும் இதே மாதிரி சுட்டு எடுத்தாச்சு பாருங்கள். அருமையாக வந்திருக்கு சப்பாத்தி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க. ஒவ்வொரு சப்பாத்தியும் கை வச்சாலும் கூடி கசக்கி எடுத்தாலும் ஒன்றும் ஆகாது பாருங்கள். நல்லா முலாயமாக நல்லா சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி சப்பாத்தி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.